இளவஞ்சி, இளவஞ்சி, அடியா இளவஞ்சி, எங்கடி இருக்க? எனக்கா கிடைச்சிட்டானா? கிடைச்சிட்டானா? தம்பி ராசா, வா கண்ணு, வா. ஐயா, இதோ கொண்டு வந்துட்டோம். என்னது? இல்லப்பா, கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துட்டேன்னு சொன்னேன். வாங்க, உட்காருங்க. அடேங்க அப்பா ராஜா நட. உட்காரு தம்பி, உட்காரு. தம்பி, இவங்க யார் தெரியுமா? யாரு? இவங்கதான் இந்த குடும்பத்துக்கு மூத்த மருமக. வணக்கம்மா. பாத்துப்பா. வணக்கம்ப்பா. உட்காரு. இளவஞ்சி, தம்பி முகத்தை பார்த்தா உனக்கு என்ன தோணுது? ஐயோ, எனக்கு ஒரு தம்பி இருந்தானா இப்படிதான் இருப்பான். அப்படி போட அருவாள. தம்பி, நீங்க கபடி விளையாடும் போது பார்த்தேன். ஒரு காதுல மட்டும்தான் கடுக்கன் போட்டிருக்கீங்க, இன்னொரு காதுல கடுக்க இல்ல. அதான் இந்தாங்க, இந்த கடுக்க போட்டுக்கிட்டீங்கன்னா ரொம்ப எடுப்பா இருக்கும். தம்பி, இது என் தாத்தாவோட கடுக்க. அதுதான் இடுப்புல பத்திரமா வச்சிருந்தேன். நீ எங்கயாவது தொலைச்சிரத பத்திரமா வச்சுக்க. அக்கா, நீங்க யாரோ நான் யாரோ, என் மேல எவ்வளவு பாசம் காட்டுறீங்களா? இதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ தம்பி, நீ நம்ம ஆளுன்னு கேள்விப்பட்டேன். நெருங்கி விசாரிச்சப்போ நம்ம குடும்பத்துக்கு நீ ரொம்ப வேண்டப்பட்ட பையன். அது மட்டும் இல்லாம நீ கபடி விளையாடும் போது நான் பார்த்தேன். தம்பி, அதுதான் விளையாட்டு. மத்தவங்க ஆடுறதெல்லாம் விளையாட்டா? என்ன விளையாட்டு? ஐயோ, என்னது இது? அப்படி என்ன விளையாண்ட நம்ம? ஐயோ, நிஜமாவா சொல்றீங்க? நீங்க தாக்கா என்னோட ஆட்டத்தை பாராட்டுறீங்க, மத்த பசங்களை திட்டுறீங்க. ஏன் தம்பி, அன்னைக்கு ஆடும்போது ஒரு புள்ளைய பாத்துக்கிட்டே ஆடுவீங்களே, அவங்க உனக்கு என்ன வேணும்? போங்கா, எனக்கு வெக்கமா இருக்கு. தம்பி, நான் உனக்கு அக்கா தானே, வெக்கப்படாம சொல்லுப்பா. அந்த பொண்ணு சக்கனானா, நீ அவளை பாக்குறதும் அவ ஒன்ன பாக்குறதும் அத பாக்கும்போது என் கண்ணே பட்டுடுச்சுப்பா. ஏன் தம்பி, நான் அந்த பொண்ண உனக்கு கட்டி வைக்கட்டுமா? எனக்கு பயமா இருக்குக்கா. எதுக்கு நீ ஒரு அடி தள்ளி நின்னு பேசு. தம்பி, அவ யாரு? சொல்லுங்க. இருப்பா சொல்லுவாங்க, இரு. சொல்ல விடுப்பா. சரிங்க, சொல்லுங்க. அந்த பொண்ணு யாரு என்னங்கறதெல்லாம் விசாரிச்சுட்டேன். இந்த கடைசி கபடி போட்டி முடியட்டும், உங்களுக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணத்தை முடிச்சு வச்சிரேன். அப்படியாக்கா? சந்தோஷம்க்கா. ஆனா இருந்தாலும் எனக்கு உங்க மேல கோபம் தெரியுமா? என்னது? நான் சொல்லலையே. என்ன தம்பி, என்ன கோவம்? என்னப்பா கோவம்? அக்கா தம்பின்னு சொல்லிட்டீங்க, கல்யாணம் பண்ணி வைக்கிறத சொல்லிட்டீங்க, வாங்க போகன்னு ஏன் கூப்பிடுறீங்க? வாடா போடா செல்லம்மா நாயன் கூட கூப்பிடுங்கக்கா. சரிடா நாயே, நீதான் நாயேன்னு கூப்பிட சொன்ன. செல்லம்மா வாடா நாயே. என்ன நாயே சாப்பிடுற? ஐயோ, பசிக்குதுக்கா, என்ன போட்டாலும் சாப்பிடுறேன்க்கா. நான் எது போட்டாலும் சாப்பிடுறேன். நாய்க்கு ரொம்ப பசிக்குதா? இல்ல, தம்பிக்கு ரொம்ப பசிக்குதா, எது போட்டாலும் சாப்பிடுமா. நாயே வாடா செல்லம், வா 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 வா. போகணும். தம்பி, அக்கா சின்ன இலையா இருக்கு, கோச்சிக்கிறாத. பரவாயில்லக்கா, ஆனா இலையில உள்ள எல்லா இடத்துலயும் ஏதாவது வைப்பீங்க? எல்லா இடத்துலயும் வைப்போம். சரிக்கா சரிக்கா. இளவஞ்சி, சரியான ஆளடி நீ. தம்பி கிட்ட எதை சொல்லணுமோ அதை சொல்லி அவனை கவுத்துட்டியே. சின்னக்கா, பெரியக்கா என்ன சொல்றாங்க? அது வேற ஒண்ணு இல்லடா தம்பி.
கல்யாணம்னா நிறைய இரு வைக்கிற செலவாகும்ல, அத யாரு குடுப்பாங்கன்னு கேக்குறாங்க. இந்த பெரிய அக்காக்கு எங்க செல்வி அக்கா மாதிரி ரொம்ப பெரிய மனசுக்கா. ராசா, நீ கவலைப்படாதப்பா, உனக்கு அக்கா நான் இருக்கேன். எவ்வளோ செலவானாலும் நான் பாத்துக்கிறேன். உட்காரு. உங்களுக்காக நான் உயிரே குடும்பக்கா. என்ன பண்ணணும்னு சொல்லுங்கக்கா. நீ பேசாம உக்காந்தாலே போதும். தம்பி, நீ நம்ம சமூகம். இவன் வெற்றிமாறன் டீம் ஆளாச்சே, இவன் இங்க என்ன பண்றான்? நம்ம ஆளுங்க தான் ஜெயிக்கணும். அடி பாவி, எது கூட்டு வந்திருக்கா? அக்கா, என்ன திடீர்னு இதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? இல்ல தம்பி, நீ நல்ல கபடி விளையாடுறியா? தம்பி, நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணும் தம்பி. என்ன உதவி? உங்க ஊர் வெற்றிமாற அணி தோக்கணும், என் அண்ணன் அணி ஜெயிக்கணும். என்ன தம்பி இப்படி கோச்சிக்கிற? நீ மட்டும் இத பண்ணிட்டேனா உன் காதலிய உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுவேன். அக்கா, நான் கோச்சிக்கல. அந்த வெற்றிமாறன் எப்படி தோக்கடிக்கன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆமாக்கா. ஓ, ஐயோ ராசா, நீ ஒண்ணுமே பண்ண வேணாம், நான் சொல்ற மாதிரி செய். அன்னைக்கு ஆடுனியே ஒரு ஆட்டம், அதே மாதிரி ஆடு, அது போதும். ஐயோ, கவலையே படாதீங்க, எழுதி வச்சுக்கோங்க. ஃபைனல்ல அந்த வெற்றிமாறன் தோக்கிறது நிச்சயம். ஐயோ என் ராசா, ஐயோ உன்னை எப்படி பாராட்டுறதுனே தெரியல. வயிறார சாப்பிடணும். என்ன சாம்பார் ஊத்துங்க, சாம்பார் ஊத்துங்க. அக்கா, சாம்பார் நெய் போடுறீங்களா? ஏ ராசா, நான் சாப்பிட மாட்டேன். ஓஹோ, சாம்பார்ல, பொரியல்ல, ரசத்துல எல்லாத்துலயும் நெய்ய போட்டு சப்பு கொட்டி சாப்பிடு. நெய்யா வேணும் உனக்கு? வர இருடா. அக்கா, இது நாட்டுக்கோழி தானே? ஏன்பா கேக்குற? பிராய்லர் எனக்கு ஒத்துக்காதுக்கா. அதான். ஏய், மவனே, ஏண்டா சோம்பேறி, சோத்துக்காக சொந்த ஊரை தோக்கடிக்க பாக்குறியா? உனக்கு கல்யாணம் நடக்காதுடா, கருமாதி தான் நடக்கும். எந்திரா, வெளிய போடா. போ. ஏய், முழிக்காத. என்ன அவ சொன்னா சாப்பிடாம எந்திரிச்சியா? உட்காரு 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 சாப்பிடு. எந்திரா முதல்ல, எலும்பு உடைச்சிருவேன் சாப்பிட்டீனா. எந்திரி. ஏய், உட்காரு. ஐயா வீட்டு சோறு மிச்சம் வைக்காம சாப்பிட்டு போணும். சாப்பிடு. சரிக்கா, சரிக்கா. ஏய், ஐயோ, ஐயோ, சாப்பிடுறியா? எந்திரா. எந்திரி, சாப்பிடுன்னு சொல்றேன்ல. ஏன் இப்படி அடிக்கிறீங்க? சாப்பிடு, சாப்பிடு. எந்திரிடா. ஏய், எந்திரிடா முதல்ல. ஏய், பல்ல உடைச்சு சாப்பிடுறியா? அடிக்காதீங்க, சாப்பிட்டா அடிக்கிறாங்க. அவ அப்படிதான் சொல்லுவா. நீ உட்கார்ந்து சாப்பிடு, சாப்பிடு. நீ உட்காரு. ஏய், சொல்லு உட்கார்ந்து சாப்பிடு. எந்திரா, உட்கார்ந்து சாப்பிடு. பரதேசி, உட்கார்ந்து சாப்பிடணும். அடிக்கிறாங்க. இங்க பாரு, சாப்பிட்ட பிச்சு போட்டுருவேன். நீ சாப்பிடலனா நான் உன்னை பிச்சிடுவேன். சாப்பிடு. ஏய், சாப்பிடு. ஏய், சரி. உட்கார்ந்து சாப்பிடுறியா இல்லையா? உனக்கு நடக்கிறது வேற. ஐயோ, சாப்பிடு, சாப்பிடு, சாப்பிடு. ஐயோ, சாப்பிடு, சாப்பிடு. ஐயோ, சாப்பிடு, சாப்பிடு. சாப்பிடு, சாப்பிடு. நீங்க பொம்பளைங்களா பேய்களா? ஐயோ, திருக்கடையாரப்பா, ஒருவேளை சாப்பாட்டுக்கு ஆசைப்பட்டு சாக்கடை விட வச்சுட்டாளுங்களே. ஏய், ஏன் நான் கூப்பிட்டு வந்த விருந்தாளி எப்படி துரத்தி விடுற? மவளே, அவன் இன்னைக்கு என் கையில கிடைச்சிருந்தா கொண்டு இழுச்ச. ஐயா வீட்டுல சாவு விழக்கூடாதுன்னு சும்மா இருந்துட்டேன். இல்ல அவ்வளவுதான். என்ன அவ்வளவுதான்? ஏய், சீ, இங்க பாரு, ஜெயிக்கணும்னா எதிர்த்து நின்னு ஜெயிக்கணும். இந்த மாதிரி திருட்டுத்தனமா ஜெயிக்க கூடாது. கண்டிப்பா எங்க ஊருக்காரங்க தான் ஜெயிப்பாங்க. ஜெயிப்பாங்க, ஜெயிப்பாங்க. வெற்றி படுக்கையெல்லாம் தயார் பண்ணி வச்சுக்கோ. ஐயோ,
அவ பத்திரம் போட்டது போட்டியில ஜெயிக்கிறதுக்காக இல்ல போல இருக்கு. என்ன வீட்டை விட்டு தோரத்துறதுக்கு தான் போல இருக்கு. இளவஞ்சி இளவஞ்சி, அந்த படுபாவி பயலுக்கு இதெல்லாம் சமைச்சு போட்டியே, வீணா தானே போச்சு. அந்த கோழி இருக்க, நான் எடுத்துட்டுமா? உன்ன கோழி ஆக்குற மாதிரி பாம்புக்கு போறேன். நான் வீட்ல இருக்கறத பத்தி யோசிச்சிட்டு இருக்கேன். உனக்கு கோழி. ஐயோ, போய் தொலை. சரி, இந்த பக்கம் வந்தா உன்னை தொலைச்சிடுவேன். ரமா, இந்த போட்டியில் நான் ஜெயிச்சு உன்னை பொண்ணு கேட்க தான் போறேன். மாமா தான் இந்த போட்டியில ஜெயிக்கணும். ரமா, ஏய் ரமா, என்னடி யோசிக்கிற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல, நேத்து கபடி விளையாட்டு முடிஞ்சதுல இருந்து பாக்குற, நீ ஒரு மாதிரியாவே இருக்க. என்னன்னு சொல்லு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி, நீ உன் வேலையை பாரு. எப்ப பார்த்தாலும் இதையே சொல்லு. ரமா, மாமா எங்க? தோப்புக்கு போயிருக்காரு மாமா. சரி, நாங்க போய் பாத்துக்கிறோம். மாமா ஒரு நிமிஷம். என்ன மாமா, நீங்க இது வரைக்கும் ஜெயிச்சது பெரிய விஷயம் இல்ல. நீங்க இந்த ஒருத்த நாடு டீமை ஜெயிக்கணும். ஏன் அப்படி சொல்ற? அந்த டீம் கேப்டன் ரொம்ப பீத்திக்கிற மாமா. யாரு? அந்த வெற்றிமாறனா? அவன் வெற்றி மாறனா இருக்க கூடாது, தோல்வி மாறனா இருக்கணும். அவன் ஜெயிக்க போறானா ரொம்ப அலட்டிக்கிறான். நீ ஏடி கவலைப்படுற? கபடினா மாமாவுக்கு கல்கண்டு சாப்பிடுற மாதிரி. மாமா முன்னாடி எந்த கபடிக்காரனும் தோத்துட்டு ஓட வேண்டியதுதான். ரமா, இந்த விளையாட்டுல மட்டும் இல்ல, எந்த விளையாட்டுலயும் என் கொடி தான் பறக்கும். நான் ஐயாவோட வம்சம், தோக்குற பழக்கமே கிடையாது. மாமா, நீங்க மட்டும் ஜெயிக்கலன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நான் காலேஜ்க்கே போக முடியாது. தோத்து போன ஊர்க்கார பொண்ணுன்னு சொல்லி பசங்க எல்லாம் துரத்தி கிண்டல் பண்ணுவாங்க. அந்த வெற்றி ஜெயிச்சிட்டேன் பாத்தியான்னு காலரை தூக்கிட்டு தெரியவான். இதெல்லாம் என்னால ஃபேஸ் பண்ண முடியாது மாமா. என்ன ரமா, அந்த வெற்றி ஜெயிச்சிருவான்னு பயப்படுறியா? ஆமா சாரு, அவன் பண்ற சேட்டையை பார்த்தா எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஏதாவது சதி வேலை பண்ணி ஜெயிச்சிட்டா என்ன பண்றது? என்னமோ இப்பவே ஜெயிச்சிட்ட மாதிரி ரொம்ப துள்றான். நீ ஏதாவது கிண்டல் பண்ணியா? இல்ல மாமா, நீங்க கபடி விளையாடும் போது நான் உங்களை ரொம்ப என்கரேஜ் பண்ணினா அதை பார்த்து அவனால பொறுத்துக்க முடியல. என்னென்னமோ சொல்லி கிண்டல் பண்றான். மாமா, உங்க கையில தான் நம்ம ஊர் மானமே இருக்கு. ஊர் மானம் மட்டும் இல்ல, ஏமானமும் அடங்கி இருக்கு. ஓ மானம் அடங்கி இருக்கா? இந்த ஊர் விட்டு போகும்போது ஒரு கையில கப்பையும் இன்னொரு கையில உங்களையும் தூக்கிட்டு தான் போவேன். ஏய் ரமா, என்ன யோசிக்கிற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. நீங்க ஜெயிச்சா என் மாமா ஜெயிச்சாருன்னு பெருமையா பேசிக்கலாம். இதுவே அந்த வெற்றி ஜெயிச்சா எனக்கு அவமானம் தானே, அதான் சொன்னேன். மாமா பாவரமா, ஏதோ பந்தயம் கட்டிருக்காளோ என்னவோ, அந்த வெற்றியை தோக்கடிக்கிறதுல குறியா இருக்கா. ஏன் சொந்த ஊருக்குள்ள வந்து வெளியூர்காரனை ஜெயிக்க விடுவேனா? அப்புறம் இந்த மண்ணுக்கு என்ன மரியாதை இருக்கு? இத பாரு, பிறக்கும் போதே தொப்புள் கொடியோட வெற்றி கொடியும் சேர்த்து பிறந்த பரம்பரை. விளையாட்டு கூட தோக்க மாட்டேன் இந்த ஜெயச்சந்திரன். மாமா, நீங்க பேசினதை கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியா இருக்கு. அந்த வெற்றி மாறன சும்மா ரவுண்டு கட்டி அடிக்கணும். ரமா, நீ ஒன்னும் கவலைப்படாத. ஐயா கொடுத்த தைரியம் என் மனசுல உரமா இருக்கு. அது ஒன்னே போதும். 1000 கபடி போட்டியில சாதாரணமா ஜெயிச்சிருவேன். சரி, நான் போய் மாமாவை பாத்துட்டு வரேன். சரி மாமா. கண்டிப்பா மாமா ஜெயிச்சிருவாரு. அப்புறம் அவன் நம்ம வம்பிக்கே வரமாட்டான். இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்னும் சிறிது நேரத்தில் கபடி போட்டியின் இறுதிச் சுற்று ஆரம்பமாக இருக்கிறது.
லீக் ஆட்டங்களில் வெற்றி பெற்று முதல் 2 இடங்களை பெற்ற ஆயக்குடி ஜெயச்சந்திரன் அணியும் ஒரத்தநாடு வெற்றிமாறன் அணியும் இறுதிப் போட்டியில் மோத தயாராக இருக்கின்றன. இந்த போட்டியில் வெற்றி பெறும் அணி அடுத்து மாவட்ட அளவில் நடைபெறும் போட்டிக்கு தகுதி பெற்றதாக இருக்கும். வெற்றி பெறும் அணிக்கு வெற்றி கோப்பையும், அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே சொன்ன மாதிரி 10 பவுன் தங்கச் சங்கிலியை ஐயா அவர்கள் வழங்குவார்கள் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். யாரோ ஜெயிச்சுட்டு போறதுக்கு எங்க ஐயா வீட்ல இருந்து 10 பவுன் நகை போகணுமா? தா, அங்க இருக்க இந்த கோப்பையை கொடுத்தா பத்தாது. நியாயம் தான், அது அவருக்கு தெரியணுமே. ஐயா வீட்டுக்கு வந்த உடனே நீ அவர்கிட்ட கேளு. இங்க பாரு, எங்க ஊரு வெற்றிமாறன் தான் ஜெயிக்க போறான். அவனுக்கு தான் இந்த செயினே போகுது. உன் ஊருக்கார வெற்றி மாறன் தா ஆட்டத்துல சேர்த்துக்க போறாங்களோ இல்லையோ, பாவம் ஓரமா நின்னுட்டு இருக்கான். அவன் வெற்றி மாறன் இல்லடி, தோல்வி மாறன். இங்க பாரு, என் அண்ணன் விளையாடும் போது நீ நல்லா வீல் வீல்னு விசில் அடிச்சு ஜோரா கை தட்டணும், புரிஞ்சுதா? பாப்போம், உனக்கும் சேர்த்து நல்லா கை தட்டுறேன். எனக்கு கை தட்டுறது அப்புறமா பாத்துக்கலாம். அண்ணன் வந்தா அவருக்கு முதல்ல கை தட்டு, புரிஞ்சுதா? முதலில் ஜெயச்சந்திரன் அணி மைதானத்திற்குள் வரவும். சார் 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 டீமை விளையாட கூப்பிட போறாங்க சார். தயவு செய்து என்னையும் சேர்த்துக்கங்க சார், ப்ளீஸ். மாறன், நீ எவ்வளவுதான் கெஞ்சினாலும் சப்ஸ்டியூட் தான், வெளியில தான் இருக்கும். ஒரத்தநாடு அணி மைதானத்திற்குள் வரவும். கிரவுண்டுக்கு கூப்பிடுறாங்க, எல்லாரும் உள்ள போங்கப்பா. பாத்தியடா மச்சி, இதுதான் சக்கரை சுழலுங்கிறது. நேத்து நான் உங்ககிட்ட கெஞ்சிட்டு இருந்தேன், இன்னைக்கு நீ கோச்சிட்டு கெஞ்சிட்டு இருக்க. பரவாயில்லடா, உனக்கு காலம் வரும், பயப்படாத. பசு வெறுப்பேத்தாதடா, போயிரு. சாரா மச்சி. ஒரத்தநாடு அணிக்கு கேப்டனாக செந்தில்வேலன் இருப்பார் என்று அறிவிக்கப்படுகிறது. வெற்றிமாறன் சப்ஸ்டியூட்டாக இருப்பார் என்று அறிவிக்கப்படுகிறது. நம்ம ஆள் விடாம பண்ணிட்டாங்க. அவனை பாரு, தோக்க போறாங்க. ஷோ, தேவி உனக்கு உன் நிலைமைய பாத்தியாடா? எனக்கே பாவமா இருக்கு. ஷோ, ஐ லவ் யூ. அடி வாங்காம போக மாட்டியா? தோக்க போறேன். நான் ஜெயிப்பேன். ஜெயச்சந்திரன் கேளுங்க. தல